அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சனி ராசிக்கு நன்மையை செய்வாருங்க, கஷ்டத்தில் விட்டு விட மாட்டார். அதே போல குருவினுடைய பார்வையும் ராசியில் விழுவதால் அனுகூலமாகவே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் முழுவதுமே அமைகிறதுங்க. 2க்குரிய குரு 5ல் இருப்பதாலும் பொருளாதாரம் சீர்பெறுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் என்பது இந்த வாரத்தில் இருந்து கொண்டு இருக்குங்க. பொருளாதாரத்தில் உள்ள மந்த நிலை மாற இருக்கு. தேவைக்கு வேண்டிய பணம் கிடைத்து விடுங்க. மனைவி அல்லது கணவன் மனைவியில் தனவரவு நிச்சயம் உண்டு. சுபகாரிய தடைகள் விலக இருக்குதுங்க. தாய் வழி ஆதரவு உண்டு. கல்வி தொடர்பான முயற்சிகள் பலனளிக்குங்க. வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியம். அதே போல் திடீரென்று கோபதாபங்கள் ஏற்படும். அது மாதிரியான நேரங்கள் கும்பராசினியர்களான நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலை இழப்பது கூடாதுங்க. எதையும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் பேசி சங்கடப்பட வேண்டாங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டும். அதே போல இத்தருணங்கள்ல சரும நோய்களின் பாதிப்பு உண்டுங்க. தலைவலி கண்வலி பிரச்சனைகள் அதிகரிக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் சகோதர வரியில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவருடன் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருக்காங்க. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சரும சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 7.5 சனியினுடைய பிடியினால் மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர இயலாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதே போல் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். மனதில் காரணமில்லாத அச்சம் அவநம்பிக்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏதாவது ஒரு உபாதையினால் மருத்துவரிடம் செல்ல வேண்டியிருக்குங்க. திருமண முயற்சிகள்ல ஏமாற்றம் மீஞ்சுங்க. பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல இத்தருணங்கள்ல கும்பராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயங்க. எடுத்தும் கௌத்தம் என தடாலடியாக முயற்சிக்க வேண்டாம். அதே போல உத்தியோக காரணமாக அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியை ஏற்படுத்துங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது ஒத்தி போடப்படுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய்நாடு திரும்ப இருக்கீங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசியினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடும். அதனால் எதற்காகவும் யாரிடமும் பணம் கொடுத்து வேலை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த சுய முயற்சியாக இருப்பது நல்லதுங்க. எச்சரிக்கை அவசியம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சும். பல தருணங்கள்ல பண பிரச்சனை ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய விற்பனை பாதிக்கப்படுவதும் நஷ்டமும் ஏற்படுங்க. சக கூட்டாளிகள் விலகிவிடக்கூடும். வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் ஊழியர்களினால் பிரச்சனை ஏற்பட இருக்கு. இத்தகைய நிம்மதியற்ற நிலையில் வங்கிகள்ல ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பல நிகழ்ச்சிகள் கடைசி நிமிடத்தில்
கை நழுவி போவதால் ஏமாற்றம் ஏற்படுங்க. வருமானம் குறையும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்கு உங்களுக்கு என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து, அதனால் கவனமாக இருங்க. எவரும் உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டார்கள் என்பது கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டும் பட்சத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சிலும் பேட்டிகளிலும் நட்பிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. வெள்ளம் வரும் முன் அதை அணை கட்டி காப்பவன் தான் அறிவாளி என்ற முதிரையை மனதில் நிறுத்தி வைப்பவன் புத்திசாலி என்ற வகையில் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசினியர்கள் பேச்சில் பேட்டிகளிலும் பிற அரசியல் தலைவர்களுடன் உள்ள தொடர்புகளிலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்திருப்பது படிப்பில் தீவிர ஈடுபாட்டினை எடுத்து காட்டுது. அதே தருணம் சனி மற்றும் ராகு ஆகிய இருவரும் புதனுடன் சேர்ந்திருப்பது கூட நட்பு ஏற்படும் வாய்ப்பினை ஏற்படுத்துதுங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. நல்லோர் நட்பு நன்மை செய்யுங்க, தீயோர் நட்பு தீங்கில் கொண்டுவிடும். எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய எதிர்காலம் இன்றைய கல்வி முன்னேற்றத்தில் தான் உள்ளது என்பதை மீண்டும் மீண்டும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள சூரியனும் செவ்வாயும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பயிர்கள் செழித்து வளருங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. தண்ணீர் வசதி அளவோடு தாங்க இருக்கும். சிலருக்கு புதிய கால்நடைகள் சேரும் தசாபுக்தி சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். வேலைக்கு சென்று வரும் கும்பராசி பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவது சற்று தாமதப்பட்டாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமையுங்க. கூடுமான வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. மற்றபடி கவலைப்பட வேண்டியதில்லைங்க. என்னில் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடு மட்டுமல்ல, துலாம் ராசியினருக்கு அடுத்தபடியாக அவர் மனம் குளிரும் ராசியாகவும் கும்பம் அமைகிறதுங்க. அதனால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். செயல்கள் அனைத்திலும் நிதானம் இருந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் அல்லது உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.